இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 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 மாதமாகவே ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் அளவு எடுக்கிறது எப்படி அப்படின்னு வீடியோ போட சொல்கிறாங்க. ஸோ நான் வீடியோ இப்போ எடுக்க போகிறேன். மேபி லாங் வீடியோவாக வந்துருச்சு அப்படின்னா யூடியூப்பில் பாருங்கள். நான் எடுக்கிற வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் யூடியூப்பில் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ப்ளவுஸ்க்கு அளவு எடுக்கிறது எப்படின்னா, பேக் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆளெல்லாம் போயிட்டாங்க, ஒர்க் முடிஞ்சு எதுவும் நினச்சிக்காதீங்க. பேக் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டரோட சென்டர். ஸோ இந்த சென்டரில் வச்சு உங்களுக்கு பேக் ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட்டை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பேக் ஹைட் நீங்கள் 13 எடுக்கிறீங்கன்னா 13 ஓகே. இப்போ ஃப்ரண்ட் எப்படி எடுக்கிறீங்கன்னா, ஃப்ரண்ட்டும் இதே மாதிரி தான் ஷோல்டரோட சென்டரில் வச்சுட்டு இப்படி ஷேப் பெண்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த பெண்டுக்கிட்ட ஒரு அளவு ஃப்ரண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ டாட்டுக்கு ஒரு அளவு போடுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு டாட் எங்கே வரைக்கும் வேணும் அப்படின்றது அவங்க ப்ளவுஸ் போட்டிருந்தா இன்னும் ஈஸியாக இருக்கும் அளவு எடுக்கிறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு டாட்டோட அளவு அது என்ன அளவு வருதோ அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அளவு எடுக்கும் போதே இதான் இப்போ சென்ட்ரு. இப்போ ப்ளவுஸ்க்கு 2 பக்கம் வருது, இதான் ஊக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ இந்த அளவு எடுக்கிறோம் இல்லையா, மெயினாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து டாட் இங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே சென்டர் வருதோ அந்த இடத்துல ஒரு டாட்க்கு அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் இருந்து இந்த சைடு அடிக்கிறீங்க பார்த்திங்களா, இந்த சைடு அடிக்கிறீங்க பார்த்திங்களா, மெயின் அளவு இது தான். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அளவு ஓவரால் சுற்றி எடுத்துட்டு அதை 4ஆக பிரித்து தைச்சிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து எனக்கு அமுங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை எதனால் வருதுன்னா, அவங்க ஃப்ரண்ட் லூஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் லூஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கப்பு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் இந்த அளவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே சென்டர்லேருந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கப்போட சென்ட்ரு இங்கேருந்து இங்கே நீங்கள் நிப்பிள் சென்ட்ரு ஸ்ட்ரெயிட் எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ அதிலேருந்து இங்கே சென்டருக்கு உங்களுக்கு இந்த சென்டர் எங்கே வருதுன்னு பார்த்தா அதுக்கு ஒரு அளவு. அப்புறம் இங்கேருந்து இந்த சைடுக்கு இப்போ நான் சுடி போட்டிருக்கேன் பாருங்கள், இப்போ போட்டிருக்கேன்னா இங்கே. ஸோ இந்த சைடுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 9 இன்ச்சஸ் வருது இங்கேருந்து இங்கே அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க ஆச்சுங்களா. இது ஃபஸ்ட்டு மெயின் அளவாக இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் அளவு எடுக்கிறீங்க. ஷோல்டர் பார்த்திங்கன்னா பேக்லேருந்து, இப்போ பேக்லேருந்து இந்த ஷோல்டருந்து இந்த ஷோல்டரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஷோல்டருந்து இந்த ஷோல்டர் எடுக்கிறோன்னா, இப்போ கஸ்டமர் நிற்கிறாங்கன்னா அந்த இப்படி நிற்கிறது அந்தெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்படி நிற்க வச்சுட்டு கரெக்டாக எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஷோல்டரோட அளவு ஆச்சுங்களா. இப்போது ஹார்மோன். ஸோ ஹார்மோன் வந்து கரெக்டாக இங்கேருந்து இங்கே வரணும். ஸோ இப்படி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சரி பரவாயில்ல. ஸோ இப்படி எடுத்திங்கன்னா நல்லா டைட்டாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி வரணும் மேலே, இந்த இப்படி எடுக்கிறது, இந்த இங்கே உள்ள வரைக்கும் எடுக்கிறது வேணாம், கரெக்டாக இங்கே ஸ்ட்ரைட் சென்டர் இப்படி இருக்கும். ஸோ இது என்ன அளவோ அது எடுத்துக்கோங்க. அடுத்து ஷோல்டர் எடுத்துக்கோமா, ஷோல்டர் எடுக்கும் போதே என்ன ஹார்மோன் எடுத்துக்கோமா. இப்போ இங்கேருந்து கை லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த கை லென்த்தும் அந்த லென்த் எங்கே எடுக்கிறீங்களோ அந்த லென்த்துக்கிட்ட லூஸ் எடுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லீவ் 5 இன்ச் எடுக்கிறீங்க, ஆனால் ஸ்லீவ் ரவுண்டு இப்போ நீங்கள் 5 இன்ச்சுனா இங்கே 5 இன்ச் இருக்குன்னா அப்போ இங்கே தானே நீங்கள் ரவுண்ட் அளவு எடுக்கணும். இங்கே 5 இன்ச் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போய் அளவு எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கையோட ஹைட் எங்கே முடிக்கிறீங்களோ, இப்போ ஹைட் எங்கே முடிக்கிறீங்க, மேபி இப்போது இது வந்து 6 இன்ச்சஸ் வருது அப்படின்னா அந்த 6 இன்ச்சஸ் எங்கே இருக்கோ அங்கே ஒரு கை வச்சுட்டு இந்த ரவுண்ட் எடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்தளவு வரும் ஓகேங்களா. அது ஒரு கை லூஸ் வச்சுங்களா. அதுக்கப்புறம் பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 2 அளவு எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அளவு எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 2வது பஸ்கிட்ட இப்படி ஒரு அளவு எடுக்கணும் 2. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி இடுப்பு எங்கே ஹைட் எடுத்துருக்கீங்க, 14 இன்ச்சு ஹைட் எங்கே எடுத்துருக்கீங்க. இப்போ மேபி ப்ளவுஸ்க்கு நீங்கள் 14 இன்ச்சு ஹைட் எடுத்துருக்கீங்க, இல்லை 13 எடுத்துருக்கீங்க, இல்லை 12 எடுத்துருக்கீங்கன்னா அந்த ஹைட்டுக்கிட்ட தான் நீங்கள் இந்த லூஸை எடுக்கணும் சரிங்களா. நீங்கள் பாட்டுக்கு ஹைட் வந்து இங்கே வச்சுருக்கீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்ல இங்கே வச்சுருக்கீங்க, நீங்கள் லூஸ் இங்கே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபிட்டிங் வரும், கரெக்டாக வர. ஸோ நீங்கள் அந்த ஹைட் எங்கே எடுக்கிறீங்க பேக் ஹைட்டோ, ஸோ அந்த ஹைட்லேருந்து இந்த லூஸை மெஷர் பண்ணும் ஆச்சுங்களா. இது ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக் ஹைட். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் அவ்வளோதான் அளவு, வேறு எதுவும் அளவு இல்லைங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக் நெக்கு அதே மாதிரி தான் ஷோல்டர் சென்டர்லேருந்து உங்களுக்கு நெக்கு என்ன ஹைட்டில் வேணும், பேக்கோட நெக்கு 7 இன்ச்சஸோ 8 இன்ச்சஸோ 9 இன்ச்சஸோ அது உங்கள் விருப்பம். அது மாதிரி அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் சேம் இதே மாதிரி. ஃப்ரண்ட் நெக் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் வரைகிறோம் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு தான் இப்படி ரவுண்டு எடுக்கிறோம். நம்ம வந்து நிறைய பேர் என்னமோ இப்படி எடுக்கிறாங்க, அது என்னன்னு தெரில, அவங்க கற்றுக்கிட்டு தான் இருக்கலாம். மேபி நான் கற்றுக்கிறது இப்படி தான். நான் வந்து இப்படி நெக் இப்படி வருது அப்படின்னா ஸோ நெக்கோட ஹைட் எனக்கு இங்கே வேணும்
எங்கே வேணுமோ அதுக்கு தகுந்த ஹைட்டை வந்து நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக மெஷர் பண்ணிக்குவேன். இப்படி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் நெக் ஹைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு பேக் ஹைட் எடுக்கிறீங்க, அப்புறம் ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டோட சென்டர் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர நிப்பிள் சென்டர் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக இந்த பாடி லூஸோட ஒரு பக்கத்தோட லூஸை எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக் ஹைட் எடுக்கிறீங்க. ஸோ ஷோல்ட்ரு, ஹார்மோலு, கை லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு. ஸோ இதுதான் அளவு. இதில் யாருக்குன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு டைம் கிடைச்சா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே தேங்க்யூ.